புதுசா ஒரு குழந்தை. யாரோ இந்த குழந்தைய ஆசிரமத்தில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. இந்த குழந்தை நல்லபடியா வளரணும். எதிர்காலத்துல இது நினைச்சதையெல்லாம் சாதிக்கணும். அதுக்கு அந்த ஆண்டவன் வல்லமையை தரணும். புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு கோர்ட்டில் வந்து எதுவும் வளராத. கிளைண்ட்ஸ் கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. நான் நல்லா ஸ்டடி பண்ணிட்டேன். ஏன் கீதா சும்மா சும்மா கீர்த்தியை திட்டிக்கிட்டே இருக்க? கீர்த்தி இப்போ எவ்வளோ தேறிட்டான் தெரியுமா? நிறையா தேறிட்டாரு. இப்போ நம்மளுக்கே கற்றுக் கொடுப்பாரு போல. பிள்ளைங்க வீட்டில் காத்துட்டு இருப்பாங்க. ஏதோ லெட்டர் டைப் பண்ணோன்னு இருக்க சொன்னீங்க. ஓ ஆமாம்ல. கீர்த்தி அந்த ஃபைலை கொடு. அக்கா இதை நீங்கள் டைப் பண்ணி நாளைக்கு நேராக கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரி தேங்க்ஸ்க்கா. ஓகே அப்போ நாளைக்கு கோர்ட். ஓகே பாய் கீர்த்தி. குட் லக். இதான் சிபிடி கேஸு, அதாவது நம்பிக்கை மோசடி கேஸுன்னு சொல்லுவாங்க. தெரியும். நானும் லாயர் தான் படித்தேன். என்ன கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கீங்க? போனை அடைச்சு போட்டு வச்சிருக்க. ஆபீஸ்க்கு போன் பண்ண என் குரலை கேட்டு போனை வைக்கிற. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, இப்போ என்கிட்ட பணம் இல்ல. பேசாம போயிடு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் போலீஸ்க்கு தான் போவேன். என்னது? போலீஸா? ஹேய் அடிக்கிறாரு. ஏய் 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 என்ன என்ன பாரு. ஏய் பாரு, என்கிட்ட விளையாண்டு இருக்கேன் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். ரெண்டு பேரும் மூஞ்சுக்கு. ஏய் பாரு, ஏந்திரி ஏந்திரி. பூந்துக்கிட்டு இருந்தீங்க, தொலைச்சிருவேன் ரெண்டு பேர்த்தையும். ஏய் உன்கிட்ட சொல்றேன், இது வெறும் சாம்பிள் தான் தெரியுமா? கடைசி ஓனிங். இதுக்கு மேல வரும்போது காசு வரல. உன் புள்ள சுபத்ரா தூக்கி பாக்குறியா? நீங்க ரெண்டு வருஷத்துக்கு பாருங்க, பக்காத்து வாங்குறீங்களா பாரு. நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ எனக்கு தான் ஆகிற பிறகு பணத்தை தூக்கி வட்டியும் முதலுமா இருந்தாலும் மூஞ்சில் அடிச்சிடலாம். கடவுளை பார்த்து அனுப்பி வச்ச தேவதை. சுபத்ரா தூக்கிறேன்டி. எல்லாமே போச்சு கீதா. நான் நிம்மதியா இருந்தேனே, என்ன இப்படி ஏமாத்திட்டானே. நான் இப்போ என்ன கீதா பண்ணுவேன்? பேலன்ஸ் இன்னும் 10,000 வெள்ளி இருக்கு. நான் அதை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உனக்காக நான் கொடுத்தது வச்சுக்க. பிறகு செலவெல்லாம் வரும்ல, அதுக்கு பயன்படுத்திக்க. ஹலோ ஜெகன், நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்த அக்கௌண்ட் நம்பருக்கு 10,000 பேங்கிங் பண்ணிட்டேன். நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி அந்த எக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என்ன பணத்தை கட்டிட்டியா? ஆமாம், இன்னைக்கு தான் பேங்கிங் பண்ணினேன். இனி அவங்களுக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டான். ஆனால் அவனோட அக்கௌண்ட் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? நீங்கள் தான் அவனோட ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுத்தீங்களே. நேற்று அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். போலீஸ்க்கு சொல்ல வேண்டாமா? ஏன் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும்? பணம் வாங்கினது யார் தப்பு? அதுவும் வட்டிக்கு. நான் பணத்தை வாங்கலையே கீதா. கேரண்டர் சைன் பண்ணால் பணம் வாங்கினதுக்கு சமம். ஒரு லாயர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இது கூட அவங்களுக்கு தெரியல? தெரியும் கீதா, தெரிஞ்சும் கையெழுத்து போட்டுட்டு. ரொம்ப நன்றி கீதா.
நான் பணத்தை மாதம் மாதம் கட்டிடுறேன். நான் இங்கே வந்ததுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். முக்கால்வாசி இந்த மாதிரி தனித்து வாழுற பெண்களை மட்டும் குறி வைக்கிறானுங்க. ரொம்ப பாசமாக இருந்தார் கீதா. என் பிள்ளைங்க மேலே அவ்வளோ அன்பை பொழிஞ்சார். அதுதான் அவனுங்களோட ஆயுதம். அதை காட்டித்தான் பெண்களை மயக்கிறானுங்க. நீங்க பேப்பர் பார்க்கறது இல்லையா? உலகத்துல எத்தனை பெண்கள் இந்த மாதிரி ஆம்பளைங்களை நம்பி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ? நமக்கே எவ்வளவு கேஸ் இதை பத்தி வந்திருக்கு. நல்ல வேலை என் நிலைமை அந்த அளவுக்கு போகல. அப்படி ஏதாவது போயிருந்துச்சுன்னா என் குழந்தைங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை பெருசா எதுவும் ஆகாம வெறும் 10,000-ஓட போச்சு. என்கிட்ட என் வீட்டை ரீஃபைனான்ஸ் பண்ண சொன்னார். அந்த பணத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு சொன்னார். அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் அவர் சொன்ன இடத்துலாம் கையெழுத்து போட்டேன். இப்போ தான் தெரியுது என் வீட்டை அவர் பேரில் மாற்றிக்கிட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம், இப்படி என்னை ஏமாற்றுவாருங்க. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் மேடம். எப்படியாவது எனக்கு அந்த வீட்டை மீட்டு கொடுத்துருங்க. Good morning, Mino and company. Yeah, no problem. Good morning, sir. குட் மார்னிங், குட் மார்னிங். எப்படிமா புஷ்பா, சௌக்கியமாக இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன் சார். உள்ள போலாம்ல? போகும் சார், கண்டிப்பா. என்னப்பா மும்முரமா வேலை செய்கிற, ஆள் வந்ததையே கவனிக்காம? மாமா மாமாவே தான். ரொம்ப வேலையோ? அடுத்த வாரம் அத்தைக்கு ஒரு கேஸ் இருக்கு, அதை சம்மரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்மரைஸ் பண்ணுறியா? நீயா? நம்ப முடியலையே. உண்மையை தான் சொல்கிறியா? என்ன மாமா, நான் வேலை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீ வேலை செய்யலைன்னு யாருப்பா சொன்னா? உன் வேலையில் நீ அக்கறை காட்ட மாட்ற, அதுதான் என் கவலை. மாமா இங்கே அக்கறை இல்லைன்னா சும்மா இருக்க முடியாது மாமா. அத்தையாவது எப்பயாவது ஒருத்தர் தான் திட்டுவாங்க. புதுசாக கீதான்னு ஒரு ஜூனியர் வந்திருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஏசுகிறாங்க. நீ யார், நீங்கள் யாருக்கும் தெரியாதா? தெரியும் சார், தெரியாமல் இல்லை. இருந்தாலும் கீதா கீர்த்தியை விடலை. விரட்டி விரட்டி வேலை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை நான் பார்க்கணுமே. எங்கே அந்த பொண்ணு? ஓ, அவங்க மேடம் கூட கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சார். கீதா இருக்காங்களே, அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை மாமா. என்னை வேலை செய்ய சொன்னப்போ கூட என்னால் அவளும் கவனம் செலுத்த முடியல. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இருக்க, அம்மா அப்பா நம்ம கூட இருக்கும்போதே அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொன்னாங்க மாமா. உண்மையிலே அது என் மனசை தொட்டுருச்சு. ஓ, நானும் எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்த போகிறேன் மாமா, உங்களையும் தான். அதுக்காக இனி நான் கடுமையாக உழைக்க போகிறேன். என்னம்மா சோகமாக இருக்கிறீங்க? பாட்டை காணோம். இங்கே வாங்க. அவர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் ஃபோன் போட்டா கோவமெல்லாம் இருக்கணும். நீங்கள் சோகமாக இருக்கீங்க? என்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணார்ல. வள்ளியம்மே, அவளை என்னை விட்டுட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப உடம்பு வர முடியல வள்ளியம்மே. ப்ரெஷர் ஏறி போச்சு, சுகரும் கூடி போச்சு. நீ வரலன்னா இன்னும் கொஞ்ச நாளில் என்னை உயிரோடு பார்க்க முடியாது. என்ன தந்தாலும் நான் ஒன்று தொட்டு தாலி கட்ட கனவே இல்லையா? வந்துடு வள்ளியம்மே. அதான் என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு. நல்லா இருக்கே. உங்களை விட்டுட்டு போய் 5 வருஷமாச்சு. உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாதவர் இப்போ ஏன் கூப்பிடணும்? இரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போக போகிறீங்களா? தீக்காளி மனுஷன், கடைசி காலத்தில் யார் பார்த்துக்குவாங்க? அதான் கொஞ்சம் கவலையாக இருக்கு. சரிம்மா, உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? அப்போ நான் உங்களுக்கு வேணாமா? நீங்கள் இங்கே இருக்கணும்னு ஆசைதான். ஆனால் அதையும் விட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லையா? ஆமாம், காஃபி எதாவது கொண்டாட்டா? காஃபி வேணாம், ஒரு பாட்டு பாடுங்க. ஓடம் கரை சேரும் முன்னே
இன்னொரு விஷயம் சொல்லணுமே. என்ன விஷயம்? அதுதான் அந்த பொண்ணு இருக்க சேம்பரிங் பண்ண வந்துச்சே, ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசி அவனை எப்படியெல்லாம் மாற்றிருக்கு. கவனிச்சேன். இப்போதான் அவனுக்கு அப்பா அம்மாவோட அருமையே தெரியுது. ஹோமில் வளர்ந்த பொண்ணு இல்லையா, அதான் அதுக்கு குடும்பத்தோட மகிமை தெரிஞ்சிருக்கு, பாசம் புரிஞ்சிருக்கு. வினோ, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை, அது என்னமோ ரூமில் வாடகைக்கு இருக்குன்னு சொன்ன இல்லை? ஆமாம். இந்த பொண்ணை நம்ம வீட்டில் வந்து நம்ம கூட தங்க சொன்னா என்ன? அது சரி வருமா? ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க மனசு கோயிலுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டிலே இருக்கட்டுமே. கீதாக்கிட்டையும் கேட்கணும்ல. ஆமாம், இந்த வீட்டில் அந்த பொண்ணு இருந்தா நிச்சயமா கலகலன்னு தான் இருக்கும். ரொம்ப நன்றிம்மா. என் குடும்பத்தை காப்பாத்தினது நீங்க தானம்மா. அதை நான் மறக்கவே மாட்டேம்மா. நான் எங்கம்மா காப்பாத்தினேன்? அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டதுனால தானே உங்களுக்கு ஈபிஎஃப் தொகையில பாதியும் வீடும் கிடைச்சது. ஆனாலும் அதையும் வாங்கி கொடுத்தது நீங்க தானம்மா. உங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க தானே? அவங்கள நல்லா படிக்க வைங்க. நீங்களும் ஏதாவது வேலை தேடி செய்யணும். என்னைக்குமே யாரையும் சார்ந்து இருக்க கூடாது. அப்பதான் நமக்கு மரியாதை. நீங்க சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன். அப்ப கிளம்புறேம்மா. போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. உட்காரு கீதா. எல்லா கேஸுக்கும் நீதிமன்றத்துக்கு உள்ளதான் தீர்வு காணணும்னு இல்லை. இந்த அம்மாவோட கணவரோட 2வது மனைவியை கூப்பிட்டு விசாரிச்சேன். அந்த பொண்ணுக்கும் சின்ன வயசு தான், கையில் ஒரு குழந்தை வேற. 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வீடும் இல்லாம காசும் இல்லாம இவ்வளவு நாள் சம்பாதிச்சு கொடுத்த புருஷனும் இல்லாம அந்த அம்மா படுற கஷ்டத்தை அந்த பொண்ணு ஃபீல் பண்ற மாதிரி எடுத்து சொன்னதும் அவங்களும் விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா தனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறதுனால ஈபே பணத்துல ஒரு பங்கு கேட்டாங்க. இந்த அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. சோ எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. சரி, எங்க தங்கி இருக்க? வாடகை ரூம்ல அமைதியான ஒரு இடம் இருக்கு. நீ அங்க வந்துடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எங்க மேடம்? எங்க வீடுதா? இல்லை வேண்டாம் மேடம். நான் ஹோம்லேயே வளர்ந்தனால எனக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் தான் பழக்கம். உங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு. எனக்கு அது ஒத்து வராது மேடம். எதுக்கெடுத்தாலும் வெட்டு 1 துண்டு 2 தானே? சரி, பரவாயில்ல, பொறுமையை யோசிச்சு முடிவு பண்ணு. ஓகே? ஓகே மேடம். சரி, வா சாப்பிடலாம். இல்லை மேடம், நான் வெளியில் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொன்னனால தான் ஃபைல் எடுத்துகிட்டு வந்தேன். நான் முதல் கிளம்புறேன் மேடம். ஹலோ, பேப்பர்ல உங்களோட புகழ பார்த்தேன். யார் நீங்க? அது எப்படிங்க? மனசாட்சியே இல்லாம பேப்பர்ல இப்படியெல்லாம் போட்டுக்கிறீங்க. உனக்கு இப்போ என்ன வேணும்? நீங்க செஞ்ச பாவத்துக்கு முதல்ல பிராயச்சித்தம் தேடுங்க. பாவமா? ஷட் அப். எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் நம்பரை போலீஸ்ல கொடுத்து மிரட்டல் கேஸ்னு ரிப்போர்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஒருவேளை மனநோயாளியா இருப்பாங்களோ? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. அவ ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா தானே இருக்கு. கரெக்டா என் ஆஃபீஸ் அட்ரஸை கண்டுபிடிச்சு என்னை பார்க்க வந்தா. அப்புறம் பேப்பர்ல என் பேரை பார்த்துட்டு ஒரு எதிரி மாதிரி கூப்பிட்டு என்ன திட்டுனா. சரி, மனநோயாளியா இருந்தா என்ன மட்டுமா தேடி வருவா சொல்லுங்க? உன்ன மாதிரி எத்தனை பேர் அந்த அம்மா வரட்டுதோ நமக்கு தெரியாதுல்ல. எனக்கு என்னமோ என்கிட்ட தோத்த யாரோ ஒரு கிளைண்ட் இவளை தூண்டி விட்டு என்ன தொந்தரவு பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என் நிம்மதியை கெடுக்க நினைக்கலாம் இல்லையா? அப்படி என் நிம்மதியை கெடுத்தா என் கேஸ்ல எல்லாம் நான் தோத்து போயிடுவேன். என்னால எதுலையுமே நாட்டை செலுத்த முடியாம போயிடும். உனக்கு தொழில் ரீதியா அப்படி ஆளு எதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிற? எந்த தொழில்ல எதிரி இல்ல. விடு வினோதினி, மனசை ரிலாக்ஸ் பண்ண தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம்.
பிரச்சனையை ஒரு பக்கம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணேன். எனக்கு என்னமோ இவளை யாரோ தூண்டி விட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. யார் அது? அது எனக்கு தெரியாது மேடம். வழியில் தான் பார்த்தேன். நீ தானே வினோ அண்ட் கோவில் வேலை செய்கிறேன்னு கேட்டாங்க. ஆமாண்ணே. உடனே சாப்பிட போகலான்னு கூப்பிட்டாங்க. நான் சாப்பிட கூப்பிட்டாவே நீ வர மாட்டியே. அது கீதா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. தேவையில்லாம எந்த பிரச்சனையும் சிக்கிக்காத. ஷுவர் மேடம். நான் இப்போ போகலாமா? மேடம், நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல். அது என் ரத்தத்திலே கலந்துருக்கு. கண்டிப்பாக நான் தப்பாக நடந்துக்க மாட்டேன். நிச்சயமா உங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி என்னால் வேலை செஞ்சு காட்ட முடியும். தேவைப்படாம தான் ஜாப் சைட்டில் விளம்பரம் கொடுத்தீங்களா? மேடம், டென்ஷனாக இருக்கீங்க. இந்த காஃபியை குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். தேங்க்யூ. என்ன சந்தேகப்படுறீங்களா மேடம்? இல்லையே, நீ நல்ல பொண்ணாச்சே. மேடம், எனக்கு இன்னைக்கு லீவு கிடைக்குமா? ஏம்மா? அது கொஞ்சம் வேலை இருக்கு மேடம். தேங்க்ஸ் மேடம். காலையில் ஃபைல் சுத்தம் பண்ணும்போது இந்த ஃபோட்டோவை பார்த்தேன். இது உங்களுக்கு தேவைப்படுமா? இது இல்லை கிளைண்ட்ஸ் ஃபைல் எதுவும் வைக்கணுமா? இங்கே இருக்கட்டும். சரி மேடம், அப்போ நான் முதல் கிளம்புறேன். படம் நல்லா கிளியராக வந்திருக்குல்ல? படத்தில் ரொம்ப அழகா இருக்கேன். நேரடியாக பார்க்குறோட அது உங்களுக்கும் பொருந்துமா? நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்களா? கல்யாணம் முடிஞ்சதுமே ஆரம்பிச்சிட்டீங்களா? 2 வருஷமா லவ் பண்ணீங்க. இப்போ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு தம்பதியர் ஆயிட்டீங்க. மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா நிறைவா இருக்கு தெரியுமா? ஆனா இனி உங்க பாடு. ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், நல்லபடியா லா படிச்சு லாயர் ஆயிடும், அதை மறந்துடாதீங்க. அது எப்படிமா மறக்க முடியும்? அதுதானே என் லட்சியமே. எனக்கு மட்டுமா, அவருக்கும் அதுதான் லட்சியம். பிரகாஷ், உங்க லட்சியத்தை பத்தி அம்மாட்ட சொல்லுங்க. அம்மா கேட்கணுமா? நம்ம நாட்டிலேயே சிறந்த லாயராக வரணும், அதுவும் காசு நிறையா சம்பாதிக்கிற லாயரா. அதுக்குன்னு திருட்டு கேஸ் எடுத்து செய்வீங்களா? ஆமாம், செய்வேன். செய்வீங்க செய்வீங்க. நான் விட்டுருவேனா? எதிர் லாயரா வாதாட மாட்டேன். திருட்டு கேஸ் வந்தாக்கா வாதாடுவேன் தான் நான் சொன்னேன். நான் திருட்டு வேலை செய்வேன்னு சொல்லவே இல்லையே. போதும் போதும், பேச்சை மாத்தாதீங்க. நீங்க அந்த அர்த்தத்துல தான் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிற. சரிப்பா, சரி. எப்போ விசா கிடைக்கும்? நாளைக்கு மாமா.
பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு 3 வருஷத்துக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கேன். உங்கள் அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நெத்திரி பொடி, சாடின்னு, இந்த மீ பொட்டலம், இந்த மாதிரி பொருளை தான் சொல்கிறாங்க. நீ ஒன்றும் நினச்சிக்காத. என் மகளை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கப்பா. அவளை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லை. கவலைப்படாதீங்க ஆண்டி. வினோதினி என் உயிராக நான் பார்த்துக்குவேன். அம்மா 3 வருஷம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கணுமாம்மா. கவலைப்படாதடா, சீக்கிரமா ஓடிடும். அப்படி சீக்கிரம் ஓடலைன்னா டக்குன்னு நாங்கள் ஒரு ஃப்ளைட் எடுத்து லண்டனுக்கு ஓடியாந்துட மாட்டோம். உங்க பொண்ணை பார்த்தீங்களா? லண்டனுக்கு போன புதுசுல வாரத்துக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணா. அப்புறம் மாசத்துல ஒன்றாச்சா? ஆமா, நாமளே ஃபோன் போட்டாலும் படிக்கணும்னு பேச மாட்டேங்கிற. இந்த பொம்பளை பிள்ளைங்க எப்படி தாங்க? கல்யாணம் பண்ணிட்டாலும் போதும், பெத்த தாய் தகப்பனே மறந்துடுவாங்க. இங்கே பார்சல் வச்சுனா நம்ம பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் நமக்கு நல்லது தானே. ஆனா பெத்த மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. எங்க இப்படி செய்வோமா? எப்படி? ஒரு ஃபோன் போட்டு பார்ப்பங்க. இப்போ மணி எத்தனை? 9 ஆக போகுது. இப்போ அங்கே ராத்திரி நேரம் நல்லா தூங்குவாங்க, தொந்தரவு பண்ணாத. யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறா? வினோதினியா இருக்க போதுங்க, எட்டிக்கல சீக்கிரம். ஹலோ வினோதினி, உனக்கு ஆயுசு 100மா? அம்மா என்னம்மா, ஏன் அழற? என்னம்மாச்சு? என்னம்மா என்னம்மா ஏன் அழுவ? சொல்லு. பிள்ளையும் ஒரு பெரிய லாயர் ஆக்கணும் வினோதினி. ஒரு குடும்பத்துல எத்தனை லாயர் தான் வேணும்? என் பிள்ளைய நான் டாக்டர் ஆக்க போறேன். நீ பாரு, அது பிறந்து வளர்ந்து என்னையும் ஒரு பெரிய லாயரை ஆக்குங்கன்னு கேட்க போதா இல்லையானே? நான் விட்டுருவேன். பால் கொடுக்கும் போதே நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லி சொல்லி கொடுக்க மாட்டேன். வினோதினி, வாமா கிளினிக் போயிட்டு வரலாம். கிளினிக்கா? ஏமா? இல்ல, இப்போ உனக்கு 2 மாசம் ஆகுது இல்லையா? ஆமாம்மா. ஏமா, இந்த குழந்தை உனக்கு தேவையா? என்னம்மா பேசுறீங்க? அது உனக்கு பாரம் இல்லையா? ஏம்மா, என்ன நீங்க சுமக்கும் போது நான் உங்களுக்கு பாரமா இருந்தேனம்மா? ஏன் நிலைமை வேற, உன் நிலைமை வேறம்மா. புரியலம்மா. எப்ப என் வயிறு பெருசாகும், எப்ப என் குழந்தை என் வயித்துல உதைப்பான்னு காத்துட்டு இருக்கேம்மா. என் பேரப்பிள்ளை எடுத்து கொஞ்சணும்னு ஆசை எடுக்க மாட்டேன் இல்லையா? ஆனா உன் வாழ்க்கை வீணாயிடுமேம்மா. ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க. என் பிரகாஷ் என் வயித்துல வளர்றாரு. அவர் நினைவா என் குழந்தைய வாழ்நாள் பூரா சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருப்பேம்மா. ஆமா, நாங்கள் பெரிய மனக்கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கோம்மா. வினோதினி, நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு பெத்த மனசு கடந்து துடிக்குதுமா. வேண்டாம்மா, நடக்காதத நினைக்கிறீங்க. எனக்கு இவ்வளவுதான் கடவுள் எழுதி வச்சுட்டாரு.